ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நான் இருப்பேன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்துட்டு நாமக்கல்லில் இருக்காங்க. டோல்கேட் தாண்டி ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்கும். மதுரை கிளம்பலாங்க. போயிட்டு அன்லோட் பண்ண போகலாம். பார்ட்டி வந்து நைட்டு மிட் நைட்டில் வசதிவாங்க. மதுரை சிட்டிக்குள்ளே சென்டரில் விடிகாலம் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8 மணிக்கெலாம் வெளியே போகிற மாதிரி அன்லோட் பண்ணி விட்ருவாங்க. டீசல் அடிச்சுட்டு போயிடலாங்க. இங்கே ஹெச்பி பெட்ரோல் பம்பில் வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்டு தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காருங்க. இப்போ ஒரு 5-6 மாதம் இருக்க ஆரம்பிச்சு. அப்புறம் இங்கேயே நிறுத்திட்டுங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ தாங்க வண்டி எடுத்துகிட்டு வரோம். வரலாம் வாங்க. டீசல் இங்கே ஃபுல் பண்ணிட்டு போகலாங்க. வரலாம் வாங்கப்பா. போதும். வணக்கங்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்குங்கப்பா. உங்களோட மிகப்பெரிய ஃபேன், அண்ணாவோட மிகப்பெரிய ரசிகர். சரிங்க. நானும் எங்கள் அண்ணாவும். சரிங்க. அவர் வெங்கம்பேட்டில் இருக்காருங்கப்பா. நானும் அண்ணாவும் உங்களோட வீடியோ 2-3 வருஷமாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க. இங்கே பங்கு ஆரம்பிச்சு எவ்வளோ நாளுக்குண்ணா ஆகுது? நம்மளது 8/8/2025 ஆரம்பிச்சு. 8/8/2025 இப்போ ஒரு 6 மாதம் ஆகுது. 6 மாதம் ஆகுதுண்ணா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தீங்க? நான் அங்கே லண்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்கப்பா. சரிங்க. அப்புறம் முடிச்சுட்டு வந்தோடனே சரி மாமா ஆரம்பிச்சாருங்கப்பா. அவர் ஆரம்பிச்சிருக்கா? அவர் கரூரில் ஆரம்பிச்சாரு. கரூரில் இருக்காருங்கப்பா. அவர் பேர் டி பெரியசாமி. சரிங்கண்ணா. சரி வெளில பார்க்கலாம் அப்படின்ட்டு நான். சரி பரவாயில்ல, நல்லதுங்கண்ணா. இது ஏதாவது டிஸ்கவுண்ட்லாம் உண்டாகணும் வந்து அடிக்கிறா? அப்போ நம்ம டிஸ்கவுண்ட்டுன்ட்டு நம்ம நேராக போகலைங்கப்பா. வர கஸ்டமருக்கு காரு லாரி கஸ்டமர் எல்லாத்துக்குமே பெட்ஷீட்டு லுங்கி. சரி. கார் கஸ்டமருக்கு டவல் வாட்டர் கேன் இந்த மாதிரி கிஃப்டாக கொடுத்தரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா டிஸ்கவுண்ட்டுங்கிற ஒரு வார்த்தை எல்லா பங்க்லையும் இருக்குது. நம்ம பங்க்ல கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படிங்கிறனால அது ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அவங்களுக்கு. அது அப்படின்ட்டு பண்ணுது. இப்போ நைட்டில் கிட்ட வந்தால் வண்டி நிப்பாட்டிக்கலாம். நம்மள்ட்ட பின்னாடி பார்க்கிங் இருக்குங்கப்பா. வந்தா டிராவல் பண்ற கஸ்டமர் வந்து பார்க் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு டைனிங் டேபிள் இருக்குங்கப்பா. சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்மள்ட்ட ஹைஜீனிக் ஆர்ஓ வாட்டர் இருக்குங்கப்பா. ஹைஜீனிக் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஏன்னா இடம் இருக்குது. வந்தா ஒரு 10 லாரி நிறுத்துற அளவுக்கு இடம் இருக்குங்கப்பா. வந்து நிறுத்திட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில கிளம்பிட்டுங்கப்பா. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நம்மள்ட்ட இருக்குங்கப்பா. அதனால நம்ம பங்க்ல ஆயில் மாத்துறதுக்கு ஆயில் அட்வான்ஸ்டு இன்ஜின் அந்த மாதிரிலாம் உள்ள ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சரி. ஏன்னா புது வண்டியெல்லாம் வந்து தெரியும், டக்குன்னு தெரியாதுக்குன்னு. கண்டிப்பா டீசல் அடிச்சாதான் நிறுத்துன்னு சொல்லுவாங்க. நம்மள்ட்ட டீசல் அடிச்சாதான் உள்ள வரணும் அப்படி இல்லைங்க. கண்டிப்பா டயர்டா இருக்கீங்களோ ரிலாக்ஸ் பண்றதுக்கோ உள்ள வரலாங்கப்பா. கண்டிப்பா வந்து நிப்பாட்டி படுத்து தூங்கிட்டு கூட டீசல் அடிக்கலாம் கூட போயிடலாம். டீசல் அடிக்கலாலும் எல்லா கஸ்டமரும் உள்ள வந்துட்டு போகணுங்கிறத நம்மளோட. சரி ரொம்ப நல்லது. கண்டிப்பா அவர் மாமா உங்களோட எல்லா வீடியோவும் பாப்பாருங்க. சரிங்க. சரிங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் இந்த வழியா வந்தீங்கன்னா கண்டிப்பா வரங்க. வந்தா நிப்பாட்டி வந்து நைட்ல வந்தா கூட நிப்பாட்டி படுத்து தூங்கி போற மாதிரி வரும். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பா ரெஃபர் பண்ணி சொல்றேன். நம்மளது ராசாம்பாளையம் டோல்கேட்லேருந்து 4 கிலோமீட்டருங்க. லெஃப்ட் சைடில் லொக்கேட்டாக இருக்குங்க. தோல்லேருந்து 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டருங்கப்பா. கரெக்டாக கீரம்பூர் கந்தம்பாளையம். நம்மளது கந்தம்பாளையம் ஏறி இறங்கினோடனே லெஃப்ட் சைடில் 5 கிலோமீட்டர் வருங்கப்பா. சரிங்கப்பா. காளமாட்டு சிலை இருக்குங்கப்பா. பார்த்தாவே எல்லாத்துக்குமே சரிங்கப்பா. அவர் மாமா ரொம்ப பிரியப்பட்டாரு காளமாடு. அதனால பிராண்டா உருவாக்கிட்டாரு. ஏன்னா நம்மளது வந்து காளமாடு தானே. தொங்கு மண்டலத்தில் காளமாடு ஃபேமஸுங்கிறதுனால அது தப்பு இல்லை. மாமாவோட ஆசைங்கப்பா ரொம்ப. அப்பா ஒரு ஸ்மால் கிஃப்ட்டுங்க. சரிங்க. டீசல் அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாங்கப்பா. நம்ம வர எல்லா கஸ்டமருக்கும் பெட்ஷீட்டு லுங்கி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. நம்ம பரமத்தி டு நாமக்கல், நாமக்கல் டு பரமத்தி லைனில் ஏதாவது கஸ்டமருக்கு வண்டியில் ப்ராப்ளம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கப்பா. நம்பர் கொடுக்குறேங்கப்பா உங்கள்கிட்ட. கஸ்டமருக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கட்டும். நம்ம ஏதோ ரிப்பேர் ஆகுது, ஏதோ சின்ன ஏதோ பிரச்சனை நல்லது கிட்டது கண்டிப்பாக நைட் டைமில் வெளியில் போகிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம். சரிங்க. வாங்க. டீசல் அடிச்சுட்டுங்க கிளம்பியாச்சு. முன்னாடி போனோம்னாங்க கரூரில் இந்த அசோக்லேண்ட் சர்வீஸ் சென்டர் இருக்குல்லங்க, அங்கே போயிட்டு ஸ்டேரிங் மட்டும் கொஞ்சம் பெண்டாக இருக்குங்க. அதை வந்து செக் பண்ணிவிட்டு அது என்னென்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். நாளைக்கு வந்துட்டுங்க மதுரையில் அன்லோட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகிறேங்க. எந்த கோயிலுக்குன்னா நீங்கள் இது போயிருக்கீங்களா? இப்போ பாண்டி கோயில் பார்த்துருக்கேன், போனதில்லை தாங்க. வேறு இது எந்த இடத்துல இருக்குதுன்னா அது பெரியார் பஸ். இல்லை அதான் அது என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு.
ஆமாங்கப்பா. அதுலேருந்து மறுபடியும் தூத்துக்குடி ரோடு போகிறதுக்கு பஸ் போகுது தாங்க. ஆமாம், அந்த வழியாக தானே போகுது. ஆமாங்கப்பா. அடுத்தது அழகர் கோயில், திருப்பரங்குன்றம், அது நான் போனதில்லை தாங்க. இது எல்லாமேங்க நம்ம நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப நாளாக மதுரைக்கு போயிட்டு இங்கே கோயிலுக்கெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோமாங்க. சரி கரெக்ட் நாளைக்கு டைம் இருக்குது, போயிட்டு வண்டியை நம்ம ஃப்ரெண்டோட கம்பெனி இருக்குங்க, அங்கே நிறுத்திட்டு நம்ம ஃப்ரெண்டு கூட நாளைக்கு கோயிலுக்கு போகலாம். நம்ம பார்த்தலங்க, நம்ம ஃப்ரெண்டோட பெட்ரோல் பம்ப் பக்கத்துலேயே வந்துட்டு இப்போ தான் பேக்கரி ஹோட்டல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அது கட்டினா இன்னும் வர டீஸ்டடிக்கு வர ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்குங்க, டீ கடை ஹோட்டல் கடை இருக்கனால. அதே மாதிரி வெளியே அந்த காலமாட்டு சிலைக்கு முன்னாடி அந்த பார்க் மாதிரியே இருக்குது பாருங்கள், அந்த புல்லெல்லாம் போட்டு அதை வந்து டீசல் அடிச்சுட்டுங்க வந்து கார் ஓரமாக நிறுத்திட்டு அங்கே ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு தான் போகிறாங்க. கரூர் வந்துட்டோங்க. அப்படியே ஆப்போசிட்டில் தான் அசோக் லேண்ட் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அண்ணங்க வந்து வராங்க, வந்து செக் பண்ண போகிறாங்க. ஸ்டேரிங் வீல் வந்து பெண்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறாங்க. தங்கம் பார்த்திங்கன்னா லைட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம்லங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா இருட்டு கட்டுட்டுங்க, அதுக்கப்புறம் நான் திண்டுக்கல் பக்கமாக போயிட்டு நைட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா லைட் போட்டு காட்டுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீல் வந்துட்டு பெண்டு தாங்க, அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அவர் அண்ணன் சுற்றும் போதே உங்களுக்கு அது பெண்டாக இருக்கிறது பார்த்தா தெரியும். அரவக்குறிச்சி அவுட்டர் பைபாஸ் வந்தாச்சுங்க. அதாவது இந்த ரோடு இருக்குது பார்த்திங்களா, சேலம் டு நம்ம இப்படி சிவகாசி பக்கம் போகிறோம்ல, அதில் வந்து கொஞ்சம் டேஞ்சரான இடங்க. அது அடிக்கடி நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த இடத்துல இப்போ வந்து பாலம் கட்டுறாங்க, நல்லா ஹைட் பண்ணி கட்டுறாங்க. ரொம்ப தூரத்துக்கு வந்து சர்வீஸ் விட்டே தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்டேரிங் வீல் வந்து பெண்டுங்க, அதை வந்து வாரண்டியில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம போயிட்டு மதுரை போய் அன்லோட் பண்ணிட்டுங்க, மறுபடியும் லோடு ஏற்றிட்டு இப்படி ஊர் பக்கம் வரோம் பார்த்திங்களா, அப்போ வந்து ஸ்டேரிங் வீலை மாற்றிக்கலாங்க. ஏங்கப்பா ஏதாங்க இப்போ இந்த காத்தாடி ஏற்றிட்டு வருதுல்லங்கப்பா, ஏதாங்க காத்தாடி ஏற்றிட்டு வருதுல்ல லாரி. ஆமாம், அதான் இந்த ட்ரெய்லருங்கப்பா. ஆமாம், இப்போ பெரிய வண்டி அதாங்க. இப்போ பார்த்தங்க ரோட் சைடில் வந்து நிறுத்திருக்காங்க. இங்கே நம்ம வண்டி மாதிரிலாம் அங்கே அசால்ட்டாக நினச்ச பக்கம் நிறுத்த முடியாதுங்க. ஏன்னா அது இருக்க லென்த்துக்கு வந்து அங்கங்கே ஒரு ஸ்பாட் இருக்குங்க, அங்கங்கே தான் நிறுத்துவாங்க. எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்குதுங்கப்பா. என்ன டவுட் தாங்க? அது இப்போ தொப்பூரில் அந்த காடு இறங்கிறதுக்கு முன்னாடியே நிறுத்தியிருப்பாங்க. ஆமாம், அது எப்போங்க அது அவங்க இறக்குவாங்க? நான் அது வரையும் தொப்பூரில் ஏறியும் பார்த்ததில்ல, அந்த வண்டி இறங்கும் போதும் பார்த்ததில்ல. அப்போ வண்டி நிப்பாட்டி தான் விடுவாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லையா? எல்லா வண்டியும் பிளாக் பண்ணி இந்த வண்டி மட்டும் இறக்குவாங்களாங்கப்பா? ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அப்படி தான் செய்வாங்க. ஏன்னா இது இங்கே லெஃப்ட்டில் வளைச்சோம்னா அது பின்னாடி ரைட்டில் போவோம். ஆமாம் ஆமாம், அது வந்து அந்த ரோட்டில் வந்து ஓட்ட முடியாது. அதனால ஒரு நாள்னாச்சு நம்ம வண்டி ஓர நிற்குது இல்லைங்கப்பா, அப்போ நிறுத்தி அங்கே அந்த டிரைவர் அண்ணங்கிட்ட கேட்கணும். கேட்டால் சொல்லிடுவாங்க. ஆமாம், தொப்பூரில் இறங்கும் போது எப்படின்னா வண்டியெலாம் பிளாக் பண்ணி தான் உங்கள் வண்டி இறக்கி விடுவாங்களா, இறங்கும் போது எத்தனை வீட்டில் இறங்குவீங்க, ஆமாம் ஆமாம், அது எல்லாமே ஒரு டைம் கேட்கணுங்கப்பா. போகும்போது தான் வண்டி நீங்கள் நிப்பாட்டி கேட்டு போவோம். கேட்கணுங்க. வேணா டவுட் ரொம்ப நாள் இருக்குதுங்கப்பா. அந்த வண்டி இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைங்கப்பா. ஒரு நாள் கூட இறங்கி பார்த்தல, ஏன்னா முன்னாடி காட்டுக்கு முன்னாடி நிறுத்திருப்பாங்க. ஆமாம் ஆமாம், ஏறந்து பார்த்தது இல்லை. ஆமாம், ஏறினதி மாற்றல இறங்கி மாற்றல. அதை ஒரு டைம் கேட்டோம்னா கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருங்க. கீழே இறங்கும் போது வண்டி விடுறதுலேயும் நினைக்கிறேன் பிளாக் பண்ணி விடுவாங்கப்பா. ஆமாம் ஆமாம். மதுரை வந்தாச்சுங்க, சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ தான் வைகை ஆற்று அப்படியே கிராஸ் பண்ணுறேங்க. மணி வந்து நைட்டு 11:30 ஆகுதுங்க. மேப் பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஸ்பாட்டுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குங்க. வெடிக்காலம் 5 மணிக்கு வருவாங்களாம் அங்கே இறக்கிறதுக்கு. 5:30 மணிக்கு தாங்க? ஆமாம், சரி சரி. 5:30 மணிக்கு வந்து இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டு காலைல 8 மணிக்கு இறங்கிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ இறக்குனா தாங்க நம்ம மறுபடியும் வெளியே வர முடியும். இப்போ மதுரை சிட்டிக்குள்ளே வந்துட்டுங்க, சென்ட்ரலில் கொண்டாந்து விட்டுட்டு நம்மளுக்கு மேப் இல்லாமல் வெளியே போக சொன்னால் நமக்கு ரூட்டு தெரியாதுங்க. ஏன்னா நம்ம மதுரை சிட்டிக்குள்ளே அதிகம் வந்ததே கிடையாது. உங்களுக்கு இங்கே ரூட்டு தெரியுமா மதுரைக்குள்ளே? எனக்கு தெரியாதாங்க, எனக்கு எதாவது தெரியும், பறவை தவிர எதுவும் தெரியாது. ஆமாம், நம்ம அந்த உருளைக்கிழங்கு இறக்கும் அப்படியே ஓடி போயிடுவோம். ஆமாம். இப்போ இந்த மேம்பாலத்து மேலே ஏறிடுங்க. இப்போ சரி, ஏதோ பெரியார் பஸ் ஸ்டாண்டு அதுலேயே தான் வர சொன்னாங்க. நாளைக்கு ஜிகிருதண்டா பன் புரோட்டா அது 2 சாப்பிட்றலாங்க.
நான் சாப்பிட்டதில்லை. ஜிகர் தான் சாப்பிட்றேன். நான் பன் புரோட்டா நான் அதிகம் சாப்பிடலைங்க. பன் புரோட்டா எப்படி எண்ணெயில் போடுவாங்களா? தெரியலையாங்க. அது பன் புரோட்டா நான் அது வரைக்கும் ஒரே ஒரு டைம் அது ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்கிட்ட சாப்பிட்டது. அது பன் புரோட்டான்னு கொடுத்தாங்க, கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருந்தது. அது இன்னும் இங்கே சிட்டிக்குள்ளே சாப்பிட்டா தாங்க ஒரிஜினலாக கிடைக்கும். சரி சரி. இது இறங்கி லெஃப்டாக தாங்களா? லெஃப்டில் இல்லைங்க, இப்போ நேராக போயிட்டே இருக்குது. நேராக பெரியார் பஸ் ஸ்டாண்டா? ஆமாம், இது இங்கே நேராக இன்னும் 500 மீட்ரு போய் நேராக போயிட்டே இருக்கணும். நைட்டு 11:30 மணிக்கும் சிட்டி கொஞ்சம் பரபரப்பாக தாங்க இருக்குது மதுரைக்குள்ளே. நம்ம தங்கத்தில் வந்துட்டுங்க லைட்டையும் எல்லாம் சேஞ்ச் பண்ணவும் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், தகன்னு தங்க மாதிரியும் ஜொலிக்குது. நேராக போயிட்டே இருங்க. நல்லா இருக்குங்க இந்த லைட்டு, அதாவது அந்த ரூல்ஸ் பிரகாரம் இப்படி லைட் இது போட்டது வந்து பழைய லைட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இது நல்லாவே இன்னும் லுக்கு நல்லா இருக்குது பார்க்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளது வந்து லாரின்னே சொல்ல மாட்டேங்குங்க, எல்லாருமே தங்கம் அப்படி தான் நீங்களும் எல்லாம் கமெண்ட்லேயும் சரி நம்மகிட்ட மெசேஜ்லேயும் சரி நீங்கள் சொல்கிறதே அப்படி தான் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கீங்க தங்கம்னு சொல்லிவிட்டு. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க, மணி 12:30 ஆகுது. படுத்து தூங்குவோம். இப்படி ஃபேனை போட்டுட்ருங்க. காற்று அப்படியே அங்கே ஃபேன் சவுண்டும் கம்மி தான், காற்று சூப்பராக வருது. காற்று ஃபுல்லாக வருது. ஆமாம், கொசு பட்டை கிளப்புதுங்க, அதனால் மேட்டை போட்டுட்டு வச்சு. சேஃப்டி லாக்குங்க போட்டு கப்பல் கொடுத்துங்க. ஆஃப் பண்ணிடுங்க. மதுரையில் வந்துட்டுங்க நம்ம ஏற்றிட்டு வந்த நார்த்லேருந்து வந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பை வந்து நல்லபடியாக இறக்கி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு லோடு ஏற்றலான்னு இருக்காங்க, சொல்லி வச்சுருக்கோம். எந்த ஊருக்குன்னு பார்ப்போம், இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். வரும்போதுங்க அன்லோடு பண்ணிட்டு வரும்போது மதுரையில் தெப்பக்குளம்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு சின்ன மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அது வழியே தாங்க வந்தோம். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து கரெக்டாக 8 மணிக்குள்ளே வெளியே வரணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு பாஸ் பண்ணி வந்தாச்சுங்க. ஒரு கொஞ்சம் நேரமாக விட்டுருந்தாங்கன்னா கூட ஓரமாக நிறுத்தி அந்த தெப்பக்குளத்தோட வியூ சூப்பராக பார்த்துருக்கலாம். இனிமேட்டு மதுரைக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு அவுட்ரு தான் ஏற்றுனாங்கப்பா. ஆமாம், அதுக்கு உள்ளெல்லாம் ஏற்றக்கூடாது. அப்போ நைட்டு வந்து இப்போ நம்ம 2 பேர் வராமல் வந்துருந்துச்சுக்க, சிங்கிளாக வந்துருந்தோம்னாங்க ரொம்ப இக்கட்டான இடங்க. கிட்டத்தட்ட 4 பேர் ரிவர்ஸ் பார்த்தாங்க. அதுவும் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல தாங்க. ஆமாம், பெண்டு வேறு, அது பெண்டாக போகுதுங்க. நம்மளுக்கு 12 வீல்னா கரெக்டாக போகுங்க. இது வேறு இன்னும் 5 அடி அதிகமாக இருக்கா. நம்ம எப்படியோ ஒன்று எடுத்துகிட்டு வண்டி ரிவர்ஸ் விட்டுட்டு முடி நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்தமாட்டு மதுரை சிட்டிக்குள்ளே வந்து ரொம்ப ரேராக தாங்க லோடு ஏற்றுற மாதிரி இருக்கும். அவுட்ருன்னா நம்ம கண்ணை மூடிட்டு ஏற்றிக்கலாம். லோடு வந்துட்டுங்க நம்ம எந்த ஊருக்கு ஏற்ற போகிறோம்னா மதுரையிலேருந்து கரூருக்குங்க. இந்த ட்ரிப் அப்படியே லோக்கல் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு லோடு செட் பண்ணியாச்சுங்க. லோடு பண்ணாங்களா ஒரு 10 மணிக்கு வந்துடுவாங்க. டீ கடையில் வந்துட்டுங்க நாய் ஒன்று இருந்துச்சுன்னு பிஸ்கட் வாங்கி போட்டேன். அது கூட நம்ம கூட லோடு ஏற்றுற இடத்துக்கு வந்துருச்சு. சுற்றி ஒரு 3 நாய் பாருங்க எப்படி சண்டைக்கு வந்துட்டுருக்குன்றதுக்கிட்ட. சண்டை போடக்கூடாது. லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. மொத்தம் 17 டன் ஏற்ற போகிறோங்க. 17.5. ஏன்னா நம்மளது வந்துட்டு பாசிங் 18ங்க. கொஞ்சம் எம்டி வெயிட் அதிகமாக இருக்கனால 17.5 போதுன்னு சொல்லி அதை ஏற்றிக்கலாம். மறுபடியும் ஒரு டைம் நல்லா டீசல் ஃபுல் பண்ணிட்டுங்க நம்ம வண்டியை எம்டி எடை போட்டு பார்க்கணுங்க எவ்வளோ வருது அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு தகுந்தாப்புல தாங்க இந்த மாதிரி லோடிங் வந்து 18 ஏற்றலாமா இல்லை 17 சொல்லிட்டு ஃபிக்ஸ். லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க நம்ம வண்டி. இப்போ வந்து 16 வீல் இருக்குது பார்த்தீங்களா. இவர் வந்து இப்போ ஏற்ற போகிறாருங்க. ஆனால் இங்கே வந்து அட்டன் டைமில் ஒரு வண்டி தான் ரிவர்ஸ் போகும். அதனால் நம்ம அண்ணனை வந்து வெளியே போக சொல்லிவிட்டு நம்மளும் வெளியே போயிடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன்
அவர் லோடு ஏற்ற போனதுக்கப்புறம் நம்ம வண்டி வந்து பின்னாடி நிறுத்திக்கலாம். இப்போ தாங்க அப்பாவும் நாமளும் குளிச்சு ரெடியானோம் கோயிலுக்கு போகலான்ட்டு. இங்கே வந்து வண்டி நிறுத்த முடியலங்க. அதனால் எப்படி பிளான் பண்ணி நம்ம வண்டியை எங்கே நிறுத்தி திருப்பரங்குன்றமும் அழகர் கோயில் பிளான் பண்ணியிருந்தோம். பாண்டி கோயில் பார்ப்போங்க எத்தனை கோயிலுக்கு இன்றைக்கி நம்ம போக முடியும் அப்படின்ட்டு. வாடிப்பட்டிக்கு வந்து இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. மொத்தம் 2 பெட்ரோல் பம்ப் இருக்குங்க. ஒன்று இந்தியன் ஆயில், ஒன்று பாரத் பெட்ரோல் பம்ப் இருக்குது. நம்ம முன்னாடியே நிறுத்திக்கலாங்க. இந்தியன் ஆயிலில் நிறுத்திட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். போகும்போது ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக மலையாக இருக்குங்க. அங்கே தான் வந்து அழகர் கோயில் இருக்குது. நமக்கு தெரியாதுங்க. நான் எத்தனை நாள் அழகர் கோயில் வந்து மதுரை சிட்டி சென்டரில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு சொல்ல வந்தால் மேப்லலாம் இது செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஏரியா அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதை சுற்றி அந்த கோயிலை சுற்றி ஒரே மலை தான். அதெல்லாம் போயிட்டு நீட்டாக பார்ப்போம். போகிறது வந்து அலங்காநல்லூர் வழியாக தான் போகணும்னு சொல்லியிருந்தாருங்க. அது எல்லாமே நம்ம போகும்போது பார்ப்போம். அப்போ தான் வண்டி ஓட்டிகிட்டு வராருங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால தான் நான் ஓட்டும்போது, அதாவது அப்பா ஓட்டும்போது நான் வீடியோ எடுத்துக்கிறது. கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா மைக் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குங்க. இனி நார்த்து போக போக அங்கேயுமே வெயிலெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நல்லாவே சிவராத்திரி முடிஞ்சாவே வெயில் பட்டைகளாக ஆரம்பிச்சிடும். இதில் லெஃப்ட் வாங்க ஃபுல்லாக இல்லையா? இல்லை ஃபுல்லாக லெஃப்ட் வாங்க தான். அங்கே போய் நிறுத்திக்கலாம் வண்டியை. வண்டி வந்துட்டுங்க. இதில் பார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாகவே இதுதாங்க, நெல் விவசாயம் தான். இப்போ நேராக எங்கே கோயிலுக்கு போகிறோங்க? எந்த கோயிலுக்கு போகிறோங்க? இப்போ நேராக முதல்ல அழகர் கோயில் போகிறோம்ப்பா. சரிங்க. அழகர் கோயிலில் மேலே பழமுதிர் சொல்லி பார்த்து, சரிங்க, கீழே 18 கருப்பை பார்க்குறோம். அவரை தரிசனம் பண்ணிட்டு நேராக உள்ள பெருமாளை தரிசனம் பண்ணுறோம். சரி. அப்புறம் நேராக பாண்டி கோயில் போகிறோம். பாண்டி கோயிலில் பாண்டி ஐயா பார்க்குறதுக்கு முன்னாடி சரி யோக நரசிம்மரை பார்த்துட்டு கடைசியாக திருப்பணத்தோட நம்ம இந்த கோயில் பயணத்தை இப்போ இன்னைக்கு ஷெடியூலில் நம்ம முடிப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஸ்ரீதர், மதுரை. கப்பலூரில் நான் ஒரு வேஸ்ட் ஆயில் ரீசைக்கிளிங் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமொபைல் லூப்ரிகன்ஸை ரீசைக்கிள் பண்ணுற கம்பெனி. ஒரு 40 வருஷம் பிஸ்னஸ்ஸு. அப்பா ஆரம்பித்தது, இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ குணாவோட அறிமுகம் கிடச்சி அவங்களோட பழக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அப்பாவோட எப்படி இவங்க அப்பாவும் பையனுமாக இவங்க ட்ராவல் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி நானும் எங்கள் அப்பாவும் பையனுமாக தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்களோட ஒரு சந்தித்து இன்றைக்கி ஒரு கோயில் பயணத்தை இவங்களோட போகிறதுல ஒரு 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 ஆன்மீகம் கலந்த ஒரு நிம்மதி எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டுவோம். நம்மளும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக அதுக்கு டைம் செட் ஆகலை. இன்றைக்கி தான் டைம் செட் ஆச்சு. அதனால் லோடு ஏற்றிட்டுங்க, வண்டியை பெட்ரோல் நிறுத்திட்டு கோயில் ட்ரிப் கிளம்பியாச்சு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்க? இன்னொரு அழகர் கோயில் இன்னொரு 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்பா. இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குங்களா? அலங்காநல்லூர்லேருந்து நத்தம் ரோடை கிராஸ் பண்ணுவோம். சரிங்க. நத்தம் ரோடை கிராஸ் பண்ணி அழகர் கோயில் ரோடில் போய் இது ஜாயின் ஆகும். அங்கேருந்து மொத்தத்துக்கு இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். 20 கிலோமீட்டர் இருக்குங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அழகர் கோயிலுடைய மகிமைகள் என்னங்க? அழகர் கோயில் வந்து நீங்கள் அந்த அழகர் ஆற்றுல இறங்குற சித்திரை திருவிழா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், அது டிவியில் தான் பார்த்துருக்கீங்க. இங்கே ஒரு தடவை வாங்க, இந்த இப்போது வர மே மாதம் சித்ரா பௌர்ணமி இறங்குவாரு அழகர் ஆத்துல. அதுக்கு வாங்க. சரி. அது என்னன்னா அந்த அழகர் ஆத்துல இறங்குற அந்த அழகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த அழகர் கோயில்ல தான் இருப்பார். சரி சரி. சுந்தரராஜ பெருமாள்னு பேர். இங்க வந்து வர்றப்போ ஒரு கள்ளழகர் வேஷம் போட்டு வருவார். சரிங்க. அதனாலதான் கள்ளழகர் ஆத்துல இறங்குறதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவர் பகவானுடைய பேர் வந்து சுந்தரராஜ பெருமாள். அந்த சுந்தரராஜ பெருமாள் அங்கே அழகர் கோயில் அடிவாரத்துல இருப்பாரு. அங்கே வந்து 108 திவ்ய தேசத்துல ஒரு முக்கியமான பெருமாள் கோயில்ல, பழமையான கோயில்ல ஒரு கோயில் அது. சரி சரி. அந்த கோயில் வாசல்ல ஒரு கருப்பு இருப்பார். சரிங்க. அந்த கருப்பு வந்து ரொம்ப துடியான பவர்ஃபுல்லான ஒரு காவல் தெய்வம் அந்த கருப்பு. சரி சரி. 18ஆம் படி கருப்புன்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அதிகமா. பெரிய பெரிய அருவாள் வந்து
வேண்டுதலுக்காக நேர்த்திக்கடனுக்காகலாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 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 காவல் தெய்வம் அவருக்கு 12ஆம் படி கருப்புன்றது. எல்லா பக்கமும் 12ஆம் படி கருப்புன்னு தான் போட்டிருக்குங்க. 12ஆம் படி கருப்பு இவர் தான். அதான் சரி சரி. 12ஆம் படி கருப்புன்றது இவர் தான். அதாவது முன்னாள் காலத்தில் வந்து அந்த அழகரை கோயில அந்த சிலையை திருட அழகரை கொள்ளையடிச்சு போகிறதுக்காக ஒரு 18 பேர் வந்ததாகவும் அந்த கருப்பு வந்து அவங்களெல்லாம் அடித்து 18 படியாக போட்டு அந்த வாசலை திறக்க விடாமல் பாதுகாத்ததாகவும் ஒரு கதை உண்டு. சரி சரி. அந்த கதவு இப்போ வரைக்குமே திறக்க மாட்டாங்க. சரிங்க. வருஷத்துக்கு ஒருக்கா ஒரே ஒரு விசேஷ நாள் அன்னைக்கு மட்டும் அந்த கதவை திறந்து சாமி விட்டு திருப்பி மூடிடுவாங்க. நம்ம இப்போ அந்த கருப்புன்னு ஒரு சிலை இருக்காது, அந்த இடத்துல அந்த கதவை தான் கருப்பாக வந்து நம்ம வழிபட்டு வர்றோம். சரி சரிங்க. அதே மாதிரி அந்த நம்ம இப்போ அழகருக்குள்ளே போகிறதும் சரி, கோயிலுக்குள்ளே போகிறது பெருமாளே சைடில் இருக்கிற வாசலில் தான் வந்து போவார். சரி சரிங்க. ஸோ அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு தெய்வம் அந்த கருப்பு. ஸோ அவரை வழிபட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போய் நம்ம அழகரை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம மேலே முருகனோட 6வது படை வீடு பழமுச்சோலையை பார்த்துருவோம். சரி 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 சரி. ஆமாம், இதான் அழகர் கோயில் ஊர். இதுக்குள்ளே தான் லெஃப்ட் சைடில் தான் இது வரும். சரி சரி. வாடிவாசல். இது ஜல்லிக்கட்டு. ஆமாம், சாரி, அலங்காநல்லூர். வாடிவாசல் அலங்காநல்லூர் எல்லாம் ஒன்று தாங்க. வாடிவாசல்ன்றது வந்து காலை கழட்டி ஒரு இடங்கப்பா. சரி சரி. அந்த ஒரு மரம் மாதிரி வச்சிருப்பாங்க, உள்ள இருந்து காலை வரும் இல்லையா, அந்த இந்த இதுக்குள்ள தான் போகணும். சரி சரி. இந்த இதுக்குள்ள தான் போகணும், அந்த இதுக்குள்ள. சரி சரி. இது வந்து அந்த வாடிவாசல்ன்றது அந்த காலை கலட்டி வெளியே விடுறாங்க இல்லையா, காலை வெளியேறது இல்லையா, அந்த வாசல், அதுக்கு பேர் தான் வாடிவாசல். சரி 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 சரி. அதாவது எப்படின்னா அந்த காளையை வாவான் வெளியே வான்னு கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி அர்த்தம் வரும் அந்த வாடிவாசலுக்கு பேரு. அந்த தில்லல் இங்கிட்டு தான் இதுக்குள்ள தான் இருக்குது. இப்போ நம்ம வந்தோம்லங்க, இப்போ வர வழியில. ஆமா, மேலே ஒரு ரோடு போகுதுலங்க. ஆமாப்பா, அது எங்கிருந்து போட்டு எதில் முடியுதுங்க? நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க கவனிச்சிருப்பீங்க, அழகர் நம்ம வாடிப்பட்டி இருக்கு இல்லையா, நம்ம வரும்போது அந்த ரோடு வந்து ஒரு ரோடு வேலை நடந்துட்டு இருக்கா. ஆமாங்க, அந்த ரோடு தான் இது. அது வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, மதுரையோட நார்த் ரிங் ரோடு. சரிங்க. அதாவது வடக்கு சுற்றுச்சாலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் முடியாம இருந்தது, இப்போ அந்த வேலைகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்குது. சரி சரி. கரெக்டா மதுரையில இருந்து வாடிப்பட்டியில வந்து பிரிஞ்சு இங்க மேலூர் ரோட்ல வந்து அந்த மதுரை மேலூர் ரோட்ல ஒரு ஹைவே டோல் இருக்குது. அந்த டோல் பக்கத்துல போய் இந்த ரோடு ஜாயின் ஆயிரும். திருச்சி ரோடுக்கு போற மாதிரி இப்ப மதுரை சிட்டிக்குள்ள போக வேண்டியது, சிட்டியா தொட வேண்டியதில்லை. இப்ப நீங்க அங்க அந்த பக்கத்துல இருந்து இப்ப நீங்க வரனூர் ராமேஸ்வரம் சைட்ல இருந்து நீங்க இப்போ இந்த நேரம், அதாவது பகல் டைம் வந்து மதுரையை பாஸ் பண்ணணும்னா கப்பலூரை சுத்தி வரணும். கிட்டத்தட்ட நீங்க இந்த வாடிப்பட்டி வர்றதுக்கு ஒரு 40-50 கிலோமீட்டர் ஆயிரும். இப்படி குறுக்க வந்தோம்னா ஒரு 20-25 கிலோமீட்டர்ல முடிஞ்சிடும். குயிக்கா வண்டி பாஸ் ஆயிருங்க. ஆமா, டக்குன்னு முடிஞ்சிடும். உங்களுக்கு டீசல் எல்லாமே மிச்சமாகும். டிரான்ஸ்போர்ட் டிராபிக், சிட்டிக்குள்ள பாஸ் ஆகிற டிராபிக் கொஞ்சம், அந்த லாரி டிராபிக் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறையும். அதான் சரி சரிங்க. அது அந்த ரிங் ரோடு போடப்பே 30 வருஷத்துக்கு முன்னாடியே போட வேண்டியதுப்பா. அது ஏதோ பல காரணங்களுக்குனால லேட் ஆகி, ஆனா இப்ப ரொம்ப ஸ்பீடா வேலை நடந்துட்டு இருக்கு. நெருக்கி முடிகிற கண்டிஷன்ல இருக்கு. அதிகமா என்னுடைய கணிப்பு ஒரு வருஷத்துக்குள்ள அது உபயோகத்துக்கு வந்துடும். அந்த நார்த் ரிங் ரோட் ஆஃப் மதுரை வந்துட்டு எல்லா வண்டி இதெல்லாம் பாஸ் ஆகி போகுங்க. எல்லாம் நார்த்து வெளியே சிட்டிக்குள்ள வராம போகுது. அந்த மேலூர் ரோடுக்கும் வாடிப்பட்டி ரோடுக்கும் ஒரு ஜங்ஷன், நல்ல பெரிய ரோடு, 4-way ரோடு. பரவாயில்லைங்க இது. ஆமா, மதுரைக்குள்ள விட்டுட்டா பயங்கர டிராபிக் இல்லைங்க. ஐயோ, மதுரை வந்து 2000-3000 வருஷமா இருக்கிற நகரம்ல. அந்த நகரத்துல வந்து அப்போ என்ன ரோடு இருந்ததோ அந்த ரோடு தான் எப்பயும் இருக்குது. ஆனா ஜனம் வண்டி வாகனம் எவ்வளவு கூடி போச்சு. அதுக்கேற்ற மாதிரி சாலை வசதிகளும் கூடணும்ல. அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு இருக்குது. இப்போ வர போன 2 நாள் முன்னாடி ஒரு பாலம், புது பாலம் கோரிப்பாளையத்தை தந்திருக்காங்க. நம்ம வாய்ப்பு இருந்தால் அந்த பாலத்தையும் கிராஸ் பண்ணுவோம். சரி. ஆமா, வாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கோயிலுக்காக போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு போகிறது வந்துட்டுங்க, இப்போ பழமுதிர்ச்சோலை போக போகிறோங்க. இப்போ பார்த்துருக்க என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அழகர் மலை கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. இதை சுற்றி வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக கோட்டைங்க. அந்த காலத்துலேயே வந்து கோட்டை மாதிரி கட்டியிருப்பாங்களாட்டிருக்கு. அதை மறுபடியும் புதுசாக கட்டியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்துட்டுங்க பழமுதிர்ச்சோலை வந்து மேலே ஒரு 3 கிலோமீட்டர் போகணுங்க மலையில். அதுக்கு வந்துட்டு டோல்கேட் இருக்குங்க. பஸ்ஸுக்கு வந்து 200, வேனுக்கு 100, காருக்கு வந்து 50, பைக்குக்கு வந்து 15ங்க. அந்த டோல்கேட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு கோயில் ஒன்றுங்க. சரியாக பராமரிப்பு பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. மேலே ஏறலாங்க கோயிலுக்கு. போகிற வழியில் குரங்கு நிறையா இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் போகணும். ரோட்லேயே நிறையா இருந்துச்சு.
ஃபஸ்ட் டைம் வரேங்க பழமுதிர் சோலைக்கு. இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. போயிட்டுங்க உள்ளே வந்து முருகனை பார்த்துட்டு, கோயில் வந்து எல்லாம் கொஞ்சம் வேலை போயிட்டுருக்குங்க. சுற்றி அந்த பக்கம் ஃபுல்லாகவே எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க, ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு. இப்போ அடுத்தது வந்து அழகர் கோயிலுக்குள்ள போக போகிறோங்க. போட்டிருக்கு பாருங்கள், இரணியன் கோட்டை அப்படின்ட்டு. இங்கே தாங்க 18ஆம் படி கருப்பசாமி என்ட்ரன்ஸுங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த கோபுரத்தோட வியூ வந்து சும்மா சூப்பராக இருக்குங்க. இது வந்து வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் சாமிக்கு எடுத்து வைக்கிற அந்த அருவாளுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாகவே வந்து இரும்பு தாங்க, பிளாஸ்டிக் கிடையாதுங்க, ஃபுல்லாகவே பியூர் இரும்பு இது. அடுத்ததுங்க அங்கேருந்து பாண்டி கோயில் வந்தாச்சுங்க. பவர்ஃபுல்லான கோயிலுங்க இங்கே பாண்டி கோயில். நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனால் இன்றைக்கி தான் நம்மளால் வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பாலங்க மதுரையில், மேலமடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பேர். அப்படியே அந்த சன்செட் ஆகும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்துட்டுங்க நம்ம கோரிப்பாளையம் புதுசாக இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு இப்போ ட்ராவல் பண்ணலாம். ஒன் வே தாங்க, நம்ம போகிறது மட்டும்தான், ரிட்டன் வர்றது கிடையாது. இதில் மதுரைக்குள்ளே வந்துட்டுங்க நைட்லேயே போயிட்டு இருந்தோம். நம்ம ஸ்ரீதரனால இன்றைக்கி ஃபுல்லாக மதுரை சிட்டிவே ஒரு ரவுண்ட் அடிக்கலாங்க. அதான் நீட்டாக ஜம்முனுங்க வண்டி பார்க்கிங்கில் விட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் நீட்டாக சுற்றி பார்த்துட்டு, இது ஒரு நல்ல ஒரு ட்ராவலுங்க இன்றைக்கி. இங்கேருந்து பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தெரியுது பாருங்கள், அங்கேயும் வந்து எல்லாம் கோபுரம் வேலையாகிட்டுருக்கு. இது வந்து வைகை ஆற்று பாலங்க, எல்லாம் இப்போ இதெல்லாம் புதுசாக கட்டியிருப்பாங்களாட்டிருக்கு. அடுத்தது வந்துட்டுங்க ஃபைனலாக முதல் படை முருகனோட வீட்டுக்கு போகலாம், திருப்பரங்குன்றம். நைட் வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது. போயிட்டுங்க சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அங்கே வெளியே வந்துட்டு துர்கா பவன் ஒரு ஹோட்டல் இருக்குங்க, இங்கே வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க வண்டிக்கிட்ட. திருப்பரங்குன்றத்துலேருந்து நம்ம வண்டி நின்ன இடம் வந்து கரெக்டாக 25 கிலோமீட்டருங்க. அப்புறம் நம்ம ஸ்ரீரண்ணா வந்துட்டு நம்மளை வண்டிகிட்ட ட்ராப் பண்ணிவிட்டுங்க, வண்டிக்கு எலுமிச்சம்பழம் குத்திட்டு கோயிலில் மாலை கொடுத்தாங்க. அதை வந்து அப்பாவும் அண்ணாவும் வந்து வண்டி கட்டி விட்டாங்க. இது வந்து மறக்க முடியாதுங்க, ஏன்னா நம்ம லாரியில் வந்துட்டு இந்த மாதிரி எங்கேயுமே ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி கோயில் ட்ரிப்பெல்லாம் இப்படி போனதே கிடையாதுங்க நம்மளால். ஏன்னா கோயிலுக்கு வந்துட்டு அதிகமாக போக முடியாதுங்க, அப்பாவும் நாமளும் டியூட்டிக்கு போயிடுறதுனால இந்த மாதிரி கோயில் அப்படிங்கிறது போகிறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். அந்த ஒரு அனுபவத்தை கொடுத்த ஸ்ரீதரனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மறுபடியும் நம்மளை வழி அனுப்பிச்சி விட்டுங்க, அண்ணா கிளம்பிட்டார். கரூர் வந்தாச்சுங்க லோடு இறக்க. நமக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 வண்டி பக்கம் இருக்குது. நம்ம தாங்க லாஸ்ட்டு. இதில் எல்லா வண்டியுமே லோடு இருக்க போயிட்டாங்க. இன்னும் நம்மளை கூப்பிடல, மதியத்துக்கு மேலே கூப்பிடன்னு இருக்காங்க. மறுபடியும் இப்போ தாங்க வண்டிட்டு வந்தாங்க, வந்துட்டு பில் வாங்கிட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இறக்கிவிடன்னு சொல்லியிருக்காங்க 2 மணிக்கு. இங்கே இறக்கிட்டுங்கப்பா, அங்கே கரூர்லேருந்து லோட் ஆகுமாங்கப்பா தக்க சைடு? கேட்டு பார்ப்போம். கேட்டு ஆச்சுன்னா ஏற்றிட்டு போயிட்டுங்கப்பா. ஏதாவது கங்கை கொண்டாடணுமா சொன்னீங்களாங்க ஆகும்னு? அதை கேட்டு பார்ப்போம். ஆனால் ஏற்றிட்டு போயிடுவோம். பின்னாடி பாருங்க கண்டெய்னரில் எல்லாம் வழியில் அந்த புழுதி அடிக்கிறதெல்லாம் அப்படியே இங்கே மண் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தேங்கிடுது. இந்த ட்ரிப் போய் வாட்டர் வாஷ் அடிச்சிருவோமாங்கப்பா? அடிச்சு பண்ணிடுவோம். இதுக்கு எப்படின்னா மழை காலத்துலலாம் ஏங்கப்பா? மழை காலத்தில் ஒரே நடை தான். பேர் தாங்க கிச்சன் பாக்ஸ்ன்னு போட்டோம், இன்னும் சமையலே செய்யலை. அடுத்த ட்ரிப்லேருந்து செஞ்சுருவோம் கீழே வச்சு. பக்கெட்டில் நாங்கள் தண்ணி பிடிச்சிங்க? தண்ணி இப்போ தான் நான் பிடிச்சிட்டு வந்தேன். போய் உள்ள பாத்ரூம் இருந்துல்ல, பியூராக இருக்குது. தண்ணி நல்லா தான் இருக்குது, உப்பு தண்ணி இல்லை. அன்லோட் பண்ண போகலாங்க. வந்துட்டு கம்பெனிக்குள்ளே என்ட்ரி போட்டு வண்டி உள்ளே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. 2 மணிக்கு மேலே சாப்பிட்டு வந்து அன்லோட் பண்ணிடுவாங்கங்க.
மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில் வந்துட்டு எந்த ஊருக்கு லோடு ஏற்றிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத